என்னோட சண்டே ஆஃப்டர்நூன் எப்பயும் இப்படி தான் இருக்கும். வர்ற வாரத்துக்கு தேவையான ப்ரிப்ரேஷன் எல்லாமே இன்றைக்கே பண்ணிடுவேன். அதை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. ஸோ ஏதாச்சும் சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஆரம்பித்தா தான் எனக்கு கொஞ்சமாச்சும் நல்லாயிருக்கும். ஸோ பாத்திரத்தை கழுவிட்டு கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இந்த வாரத்துக்கு தேவையான மாவு இன்றைக்கி தான் அரைச்சி வைப்பேன். ரொம்ப முக்கியமானது துணி துவைக்கிறது. போன வாரம் யூஸ் பண்ண எல்லா துணியும் இன்றைக்கி ஒரு நாள் தான் துவைப்போம். அதனாலேயே சண்டே வெளியில் எங்கேயும் போக மாட்டேன். ஒருவேளை இதில் ஏதாச்சும் ஒரு வேளை மிஸ் பண்ணால் கூட இந்த வாரமே ரொம்ப கஷ்டமாயிரும். ரீசெண்டாக ஸ்வீடனில் காமன் வாஷிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு காமனாக ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. என்ன அப்படின்னா, இதில் துவைக்கிறதுக்கு பெசாட்டி கையிலேயே துவைச்சிட்டு போயிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. நான் இருக்க ஏரியா பயங்கர வின்டர். ஸோ கையிலலாம் துவைக்கவே முடியாது. அப்படியே ஒருவேளை நான் கையில் துவைச்சா கூட நான் எங்கே போய் காய வைக்கிறது. முக்கியமாக அதை ரொம்ப சுத்தமாக ரொம்ப ஹைஜீனாக தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ பயப்பட தேவையில்லை. வாஷிங் போட போகிறேன்னு தெரிஞ்சாவே என் குட்டி பொண்ணு ரொம்ப குஷியாயிருவா. அவளுக்கு கீழே வர்றது அவ்வளோ பிடிக்கும். அவளும் சேர்ந்து எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருப்பா. துணியை எவ்வளோ ஸ்டைலாக தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கான்னு பாருங்க. சமைக்கிறது, மாவு அரைக்கிறது, வாஷிங் போடுறதுன்னு எல்லாம் ஒரே நேரத்தில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனாலேயே கொஞ்சம் கடகடன் வேலையை பார்த்தா தான் என்னால் மேனேஜ் பண்ண முடியும். எண்ணெய், மசாலா, காய்கறி எல்லாமே இன்றைக்கி தான் ரீஃபில் பண்ணுவேன். இன்றைக்கி நான் அரிசி வேறு தீர்ந்துருச்சா. ஸோ ஸ்டோர் ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ரீஃபில் பண்ணிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு மீன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். நேற்றே கட் பண்ணி மசாலாலாம் தடவி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். நான் எப்படி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரோசன் கோகனட் தான் வாங்கிப்பேன். ஸோ ஒரு 30 செகண்ட் அவனில் வச்சோம் அப்படின்னா திருகுன மணி தேங்காய் ரெடி ஆயிரும். மீன் குழம்புக்கு கொஞ்சம் தேங்காய், ஜீரகம், பூண்டு, வெங்காயம், குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு நல்லா இடித்த வெங்காயம், நல்லா இடித்த பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா அந்த தேங்காய் மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கிட்டேன். இங்கே குழம்புல போட்ட மீன் எங்களுக்கு பிடிக்காது. ஸோ வெறும் மண்டையும் வாழையும் மட்டும் குழம்புல போட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் பொரிக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். பாப்பாங்க 2 பேர்த்துக்குமே பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ஸ்கூல்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ டின்னர் மட்டும்தான் வீட்டில் சாப்பிடுவாங்க. பாப்பாங்களுக்கு ரொம்ப இந்த இட்லி தோசை தான் பிடிக்கும். இங்கே அடிக்கிற குளிருக்கு மாவு புளிக்க 1 நாள் 1.5 நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஒரு சில பேர் ரொம்ப நல்ல டிப்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதில் முக்கியமாக நான் இந்த மாதிரி ஓப்பன் லிட்டில் வச்சுருக்கேன்ல, ஸோ க்ளோஸ் கண்டெய்னரில் வச்சா கொஞ்சம் சீக்கிரமாக புளிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால 2 மூடி இருக்க கண்டெய்னரை எடுத்து அதில் மாவை மாற்றி வச்சுருக்கேன். பார்க்கல அந்த தடவை எப்படி புளிக்குதுன்னு சொல்லிட்டு. சமைக்கும்போது இங்கே மோஸ்ட்லி இந்த கதவை திறந்து வச்சுட்டு தான் சமைக்க முடியும். ஏன்னா வாடலைன்னா வீட்டுக்குள்ளேயே நின்றோம். அதுக்காக அந்த கதவை ஓப்பனில் வச்சுருந்தேன். அவ்வளோ குளிர், பயங்கர ஸ்னோ. பாத்திரம் கழுவுற லிக்விடும் தீர்ந்துடுச்சு. ஸோ அதையும் ரீஃபில் பண்ணிவிட்டு ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு தட்டில் அந்த சாப்பாடை போடும்போது அப்பாடான்னு இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஏதாச்சும் சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.